கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் கர்த்தருடைய கரம் வல்லமை நிறைந்தது என்று பார்த்தோம். நேற்றைய தியான வசனத்தில் கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று வாசித்தோம். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்திற்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, அவர் உமக்கு செவி கொடுப்பார் என்று உறுதிபட கூறுவதை யோபு 22:27 வாசிக்கிறோம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். எத்தனை உறுதியோடு, எவ்வளவு விசுவாசத்தோடு சங்கீதக்காரன் அறிக்கையிடுகிறான் அப்படிங்கிறத கவனிச்சிங்களா? ஆனால் நான் கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்கலையே, வல்லமையுள்ள கரம் என்னை ரட்சிக்கலையே, இதற்கென்ன காரணம் என்று தானே கேட்குறீங்க? அதற்கான விடையை மிக மிக தெளிவாக கர்த்தரே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை சற்று கவனமாக கேளுங்கள். இதை குறித்து தான் நேற்று நான் முடித்தேன். உங்களுக்கான விடையை நாளைக்கு சொல்கிறேன்னு. இப்போ கவனிங்களேன். உங்கள் அக்கிரமங்களே, அங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் உங்கள் கேள்விக்கு பதில் கொடுத்துட்டாங்க. கவனிச்சிங்களா? உங்கள் அக்கிரமங்களே. தேவன் நம்மை ரட்சிக்காததற்கும் நம் விண்ணப்பத்திற்கு செவி கொடாததற்கும் காரணம் நம்முடைய அக்கிரமங்களே என்று மிக தெளிவாக கூறுகிறார். நான் அப்படி என்ன அக்கிரமம் செஞ்சிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதற்கும் அவரே பதில் கொடுக்கிறார். கவனியுங்கள். உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. உடனே நான் என்ன கொலையா செய்துட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் தகாத வார்த்தைகளால் ஒருவர் உள்ளத்தை காயப்படுத்தினாலே அது உயிரை கொல்லும் பாவத்தை விட கொடுமையான பாவம் என்று வேதம் சொல்கிறது. அதாவது ஒரு மனுஷனை நீங்கள் கத்தி எடுத்து குத்தி ரத்தத்தை வெளியில் வர வச்சாதான் பாவம், அக்கிரமம், உங்கள் கை இரத்தக்கரை படிந்ததுங்கிறது அர்த்தம் அல்ல. உங்கள் வார்த்தையாலேயே அவங்க உள்ளத்தை கொன்னுட்டீங்கல்ல, அவங்க உணர்ச்சியை அப்படியே நசுக்கிட்டீங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? அப்போ உங்கள் கை கரைப்படிந்த கைதானே. அதை தான் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அதோடு நாம் சொல்லும் பொய்,
நீதி நேர்மை இன்றி பேசும் வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய பார்வையில் அக்கிரமங்கள் தான். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பாழ்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் எப்படி ரட்சிப்பை அளிப்பார்? எப்படி அவர்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார்? நீங்களே சொல்லுங்க. தேவன் வீண் வார்த்தைக்கு செவி கொடார், சர்வ வல்லவர் அதை கவனியார் என்று யோபுவின் புத்தகம் 35 அதிகாரம் 13 வாசிக்கிறோம். அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார் என்றும் நமக்கு அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. நம்ம எப்பெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அப்போ நம்மளை ஆண்டவர் கண்டிக்கிறார். ஏய், நீ செய்யறது தப்பு. பல விதத்தில் நமக்கு அவர் உணர்த்துகிறார். அதை உணராததாலையும் அதை அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காதனாலையும் தான் திரும்ப திரும்ப அவர் விரும்பாத பல காரியங்களை நாம் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சங்கீதக்காரன் ரொம்ப தெளிவாக கூறுவதை சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்கு தேவன் செவி கொடுக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? முதலில் நாம் நம்மையே ஆராய்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியங்கள் நம்மிடத்தில் உண்டு என்பதை அலசி ஆராய்ந்து அதை விட்டுவிட வகை தேட வேண்டும். முதலாவது நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார். அந்த திருக்குள்ள இருதயத்தை எடுத்து போட்டு சதையாலான நல்ல இருதயத்தை வைத்து அதில் அவருடைய ஆவியை ஊற்றி நம்மை புதுப்பிக்க தேவனால் மட்டுமே முடியும். இருதய பரிசுத்தம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. எனவே முதலில் தேவனின் பாதம் அமர்ந்து நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று வாக்களித்திருக்கும் தேவாதி தேவனிடம் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று முழுமையாக நம்மை அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இன்றே அவர் பாதம் பணிந்து நம்மை முழுமையாக அவர் கரத்தில் ஒப்புக் கொடுப்போமா? தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.